உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் நான் ஃபோன் பண்ணேன். நீ என்ன சொல்றேனே புரியல. புரியலையா? வீடியோ கால்ல விவரமா பார்த்தா எல்லாமே புரியும். பார்த்தா ஃப்ரீசர் ரூம் மாதிரி இருக்கு. இப்ப அதுக்கு என்ன? கரெக்டா சொன்னேன். இதுல -30 டிகிரிக்குள்ள இருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இந்த ரூம்குள்ள ரொம்ப நேரம்லாம் நிக்க முடியாது. நின்னா உடம்பு முதல்ல ஃப்ரீஸ் ஆகும், அப்புறம் ரத்த ஓட்டம் நிக்கும், அப்புறம் மூளைக்கு ரத்தம் போகாததுனால பிரெயின் டெட் ஆகும், அப்புறம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா ஃபங்க்ஷனை நிறுத்தும். கடைசியா பாடி டெட் பாடி ஆயிடும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? கரெக்டா கேக்குற? உனக்கு சொல்ல வேண்டிய காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. தனா, 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 இங்க பாரு. தனா எங்க வீட்டு உசுரு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, எங்க பெரியப்பா உன்னை கொன்னுடுவாரு. நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். நீ உன் அண்ணன் உங்க 2 பேருக்கும் சமாதி கட்டிடுவோம். நல்லா பேசுற. இதெல்லாம் எப்ப நடக்கும்? நான் தனாவோட கதைய முடிச்சதுக்கு அப்புறம் தானே நடக்கும். அவ கதையை முடிக்கிற எனக்கு உங்க கதையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க பாரு புவனேஸ்வரி, தனா எங்களுக்கு பத்திரமா வேணும். உனக்கு நாங்க என்ன செய்யணும்? அப்படி கேளுடி. பிரில்லியண்டா மூவ் பண்ணி நான் வீட்டை வாங்க முடியாம தடுத்தல்ல. கதிர் தானே ஜீவா? சொல்லு. ஜீவாவா? கதிர் தான் ஜீவான்னு எனக்கும் தெரியும். அத நீயே ரகுராம் கிட்ட சொல்லலன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பல. இப்போ என்னோட குறி ரகுராமோட வீடுதான். ஒழுங்கு மரியாதையா கதிரை கூட்டிட்டு வா. இல்ல வர தனவ ஒண்ணு பண்ணிடாத. இங்க பாரு, நாங்க அங்க வர வரைக்கும் நீ வர வரைக்கும் அவ உயிரோட இருப்பா. இத பாரு, வரும்போது நீயும் கதிரும் மட்டும்தான் வரணும். கூட்டமா வர்றது, போலீஸ் கிட்ட சொல்றது, அப்படி இப்படின்னு உன்னோட புத்திசாலித்தனத்தை காமிச்ச தனாவ ஐஸ் பாக்ஸ்ல தான் தூக்கி போட. நாங்க உடனே வரோம். லொகேஷன் அனுப்புறேன். தனா குளிர்ல உரைச்சுக்கிட்டு இருக்கா மாயா. லேட்டா வந்த தனாவோட உயிருக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு.